காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக இன்று நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த முறைப்படியான அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக உள்ளது. இதுகுறித்து ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? சிவரஞ்சனி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திமுக நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒருமித்த கருத்து மக்கள் நல கூட்டணி தலைவரிடையே ஏற்படுத்துவதற்காக நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில நிர்வாக குழுக்கு பின்பாக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோவிடம் சந்தித்து பேசினார். நேற்று இரவு 2:30 மணி அளவு வரை அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தினார்கள். ஆனால் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முடிவு இன்று அறிவிப்பதாக இன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திமுக அழைப்பிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கான சாத்தியம் இல்லை என்று தெரிகிறது. எனவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தால் திமுக அழைப்பிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. ரஞ்சினி, ராஜ்குமார், தோழமை கட்சிகளுடன் நேற்று என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது? அதில் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறதா? அதாவது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய தோழமை கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்போது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அதே போன்று இது காவேரி விவகாரம் பொதுவான பிரச்சனை, பொது பிரச்சனையில் யார் அழைப்பு கொடுத்தாலும் அதில் பங்கேற்கலாம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய ஆலோசிக்கப்பட்ட அந்த முடிவுகள் கூட தோழமை கட்சியினுடைய தலைவரிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இது தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகள் பொறுத்தவரை தோழமை கட்சி, குறிப்பாக இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த நேரத்தில் அதாவது 3 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது வேறு விதமான அரசியல் தோற்றத்தை உருவாக்கும் என்ற நிலைப்பாடு இடதுசாரி கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இதில் பங்கேற்பது ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்காது என்பது தோழமை கட்சிகளுடன் வந்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தோழமை கட்சிகள் திருமாவளவனிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் நேற்று கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய ஒருமித்த கருத்து என்பது ஏற்படவில்லை. அதே போன்று மக்கள் நல கூட்டணியும் ஏற்கனவே காவிரி விவகாரம், அதே போன்று காவிரி விவகாரத்தை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தில் திமுக அழைப்பிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் கட்சியின் தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டு வருகிறது. எனினும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்காங்க.